ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் வந்தால் வாட்ஸ்அப் சிக்னல் வந்து நம்ம பெய்ட் குரூப்பில் வந்து நம்ம சிக்னல் கொடுத்தோம்ல. ஸோ அதுக்கான அனலைசஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருந்தோம். YGG பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்னில் ரேஞ்சில் வந்து நிற்குது. ஸோ இப்போதைக்கு லெவலில் நம்ம இதை வந்து பை பண்ண போகிறோம். காரணம்னா அங்கே பாருங்கள், மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்டான ரெசிஸ்டன்ஸ். இங்கே இன்னொரு விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு MW பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திரும்பி மேலே போகிறோம். ஸோ இங்கே வந்து இது வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்லையுமே கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னும் சரி, சார்ட் பேட்டர்னும் சரி, பர்ஃபெக்டான ஒரு பையிங் சிக்னல். அதனால் இங்கே வந்து நான் ஒரு 90% ப்ராபபிலிட்டி இருக்கிறேன். பட் ஆனால் மீ டைம் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார் வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. செல்லிங் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாகுது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து மூவிங் ஆவரேஜை வச்சு யூஸ் பண்ணிப்போம். இங்கே மூவிங் ஆவரேஜோட சப்போர்ட் இருக்குது, வேணால் இந்த லெவலில் பை பண்ணிக்கலாம். பட் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா ஓகே, டே வைஸ் லாங் ரனில் பார்த்தா அவன் பையிங்கில் இருக்கிறான், சந்தேகம் இல்லை. மீ டைம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 1 ஹவரை பார்த்தீங்கன்னா கூட உங்கள் பாருங்கள், பேட்டர்ன் கிரியேட் பண்ணிவிட்டு இப்படி வருது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி. எவ்வளோ கீழே வருதோ அவ்வளோக்கு நம்ம மேலேயும் ஆல்மோஸ்ட் 3% கீழே, இவ்வளோ தூரம் வரைக்கும் திரும்பி கீழே வர வாய்ப்பு இருக்குது. என்னோட கணிப்பு சரிதான், இவ்வளோ தூரம் கூட திரும்பி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல கூட பை பண்ணிக்கலாம். ஆனால் டே இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இடத்துல வந்து உங்கள் விருப்பம் தான். இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே வந்து நீங்கள் பை பண்ணுறது பெட்டர், சரிங்களா? மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா நம்ம பையிங்கில் இருக்கிறான், ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. டெய்லியும் பார்த்துப்போம், டெய்லியும் பையிங்கில் தான் இருக்கிறான், அதுவும் ப்ராப்ளமேட்டிக் கிடையாது. 1 ஹவர்ஸ்லையும் பார்த்தோம், 1 ஹவர்லையும் பை தாங்கிறான், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சோட கேண்டல்ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுனால வந்து நம்ம இங்கே கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுவோம். YGG பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்யூச்சரில் தாங்க இதை தவிர ஸ்பாட்டில் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்யூச்சரில் தான் பார்க்க முடியும். ஸோ நம்ம பையிங் பண்ண ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி நம்ம இந்த லெவல் ஜோனில் தான் வைக்கணும், சரிங்களா? இந்த ஜோனில் தான், இல்லைனா கரெக்டான ஸ்டாப் லாஸ் பார்த்தா இந்த லெவல். பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே ஆகிடும்ல. இப்போ இந்த லெவலுக்கிட்ட நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பண்ணலாம். கரெக்டான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரும், ஆல்மோஸ்ட் 8 to 7% கிட்ட, கொஞ்சம் 7% கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். லாங் ரன் பார்த்தா நம்ம இன்னும் 20% கிட்ட எடுத்தாகணும். ஆல்மோஸ்ட் 1:3 தான் கிடைக்கும், ஓகேவா? இவ்வளோ 0.650 கிட்ட வச்சு ஆகணும். ஸோ அதனால தான் பார்க்க வேண்டியதாகுது, இங்கே வந்து இங்கே பை பண்ணலாமா, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு பெருசாக வைக்க முடியாது. 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. இது வேணால் 4 ஹவர்ஸில் வேணால் இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், பெட்டரான ப்ரைஸ் தான். இல்லை இது இந்த லெவல் கரெக்டான இப்போ ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தா ஒரு 5 to 6% கிட்ட தான் ஸ்டாப் லாஸ் இருக்குது. வேணால் இந்த லெவல் பை பண்ணி ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் சொல்லியிருப்போம். காரணம்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தேவையில்ல. ஸோ வேணால் நீங்கள் வந்து இந்த லெவலுக்குலாம் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான், எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் நீங்கள் வைக்க போகிறேன்ட்டு. YGG நான் வந்து பைக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், சரிங்களா? ஸ்டாப் லாஸ் சரி. டார்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டார்கெட் வந்து இந்த ரேட்டில் 54550 தான் டார்கெட். 550 ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 580 வந்து 60 வரைக்குமே. தேர்ட் டார்கெட் வந்து 0.6500 தான். தட்ஸ் என்ன. அதுக்கடுத்து மேலே நம்ம வந்து எப்படி சொல்லலாம், வெயிட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்மளோட பெய்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா நம்ம டெலிகிராம் குரூப் ஃபஸ்ட்டு போங்க. அதுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலிகிராம் வந்து லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போங்க, ஓகேவா? இந்த வீடியோ அண்ட் தென் லைக் பண்ண மாட்டாங்க. பாய்.